தவக எம்எல்ஏக்கள் 41 பேர் மீது கிரிமினல் வழக்குகள். மக்கள் அதிர்ச்சி. தமிழக சட்டமன்றத்தில் தடம் பதித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏக்கள் குறித்த அதிர வைக்கும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. கிரிமினல் பின்னணி கொண்ட உறுப்பினர்கள் பட்டியலில் தவக முதலிடம் பிடித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 107 எம்எல்ஏக்களில் 41 பேர் மீது பல்வேறு கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருப்பது வாக்காளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மேலும் கவலையளிக்கும் விஷயம் என்னவென்றால் 41 பேரில் 19 பேர் மீது கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற மிகவும் தீவிரமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மக்களின் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்திற்கு செல்பவர்கள் மீது இத்தகைய கடுமையான வழக்குகள் இருப்பது ஜனநாயக ஆர்வலர்களிடையே விவாதத்தை கிளப்பியுள்ளது. தவக தலைமையின் வேட்பாளர் தேர்வில் நிலவிய குளறுபடிகளே இதற்கு காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். குற்ற பின்னணி ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தவக எம்எல்ஏக்களில் 77 பேர் கோடீஸ்வரர்கள் என்பதும் அவர்களின் வேட்புமனு தாக்கல் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இவர்களில் பலரது சொத்து மதிப்பு பல 100 கோடிகளை தாண்டுவது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என கூறி போட்டியிட்ட தவகவின் இந்த தற்போதைய புள்ளி விவரங்கள் அக்கட்சியின் பிம்பத்திற்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது.